ரீசெண்டா ஒரு சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல் போன போதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அல்லாஹ் தாலா தந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற நியமத்துக்காக என்னைக்கு லாஸ்டா நன்றி செலுத்தினோம்னு. ஒரு பக்கம் மூச்சு விட முடியாம ஆக்சிஜன் பைப்போட ஒருத்தர், தனக்கான உணவை தன்னோட கையால சாப்பிட முடியாம ஒருத்தர்னு, கைவெட்டப்பட்ட நிலைமையில ஆபரேஷன் பண்ணப்பட்ட நிலைமையில எத்தனையோ பேர் எந்த நோய்களுமே இல்லாத ஒரு ஆரோக்கியமான நாள் அடைய மாட்டோமான்ற ஏக்கத்துல தவிக்கிறாங்க. அப்பதான் திங்க் பண்ணி பார்த்தா ஒரு மனுஷன் சராசரியா ஒரு நாளைக்கு 17,000 ஆரம்பிச்சு 29,000 மூச்சுகளை விடுறான். ஒவ்வொருத்தரோடையும் ஆரோக்கியமான இதயம் ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை துடிக்குது. நம்மளோட கண் ஒரு நாளைக்கு எத்தனையோ விஷயங்களை கேப்சர் பண்ணி மூளைக்கு கொண்டு போறது மட்டுமே இல்லாம உடல்ல இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் ஒன்னா இணைஞ்சு அன்லிமிட்டடா அல்லாவோட ரிஸ்க்னால ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு மணித்தியாலமும் எந்த ஒரு குறையுமே இல்லாம பெர்ஃபெக்ட்டா வேலை பார்க்குது. எப்படி குறைகளை இல்லாம ஆரோக்கியத்தை தந்த அந்த அல்லாஹ் கிட்ட எனக்கு பணம் கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், செல்வங்கள் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும்னு சொல்லி எத்தனையோ துவாக்களை கேட்கிறோமே தவிர நோயற்ற குறையற்ற வாழ்க்கையை தந்த அல்லாஹ் தாலாக்கு நன்றி செலுத்த மறந்துட்டோம். இப்படி இருக்க நம்மளோட ஆரோக்கியத்தோட அளவில்லாத பொறுமதி என்னைக்கு ஒரு நாள் ஒரு நோயால பாதிக்கப்படுறோமோ, என்னைக்கு ஒரு ஆக்சிஜன் கேனுக்கும் ஆபரேஷனுக்கும் பணம் கொடுத்து செலவழிக்கிறோமோ அன்னைக்கு தான் புரியும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்றாங்க, நிச்சயமாக மனிதன் 2 அருட்கொடைகள்ல ஏமாத்தப்படுவான். அதுல ஒண்ணுதான் ஆரோக்கியம், அடுத்ததா ஓய்வும்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு அடியானுக்கு ஏற்படும் சோர்வு நோயோ துன்பமோ அவனோட உடல்ல ஒரு முள் குத்தப்பட்டாலும் கூட அதை கொண்டு அடியான் மேல இறக்கமுள்ள அல்லாஹ் தஆலா அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறதா சொல்றான். கட்டணமே இல்லாம அல்லாஹ் தஆலா தந்த இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நியமத். சோ இன்னலைக்கு இருந்து ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ் தஆலாக்கு நன்றி செலுத்துறது மட்டுமே இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரோக்கியத்துக்காக சொல்லி தந்த இந்த துஆவையோ, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்மி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி, லா இலாஹ இல்லா அன்த அப்படிங்கிற இந்த துஆவை காலையிலயும் மாலையிலயும் ஓதுறது மட்டுமே இல்லாம எனக்கு எத்தனை நோய்களால பாதிக்கப்பட்டிருக்க நம்மளோட சகோதரங்களுக்கு துஆ கேட்போம் இன்ஷா அல்லாஹ். எதனால நான் ஒரு முஸ்லீம் தன்னோட சகோதரனுக்கு கேட்கக்கூடிய துஆக்களுக்கு மலக்குமார்களே ஆமீன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ்ல சொல்லப்படுது.